இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய டிசீசஸ்ல என்ன மாதிரியான டிசீசஸ்க்குலாம் அக்குபஞ்சர் வந்து ஒரு பெரிய ரிவர்சல் ட்ரீட்மெண்ட்டாவே செயல்படுது மேம்? கண்டிப்பா வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வி கேன் டூ பை அக்குபங்க்சர். ஸோ இதுல தலையில இருந்து கால் வரைக்கும்ன்றத சொல்றீங்க. சில விஷயங்கள் நான் கேட்கிறேன். சொல்லுங்க. இது நிஜமாவே இதுக்கு அக்குபஞ்சர் ஒர்க் ஆகுமான்றத சொல்லுங்க. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கணும். நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். அதுக்கு அக்குபஞ்சர் யூஸ் ஆகும். கண்டிப்பா யூஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாடியில ஸ்கின் இருக்கு இல்லையா? ஸ்கின்னுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் யாரு காரணம்? எல்லாமே அக்குபங்க்சர்ல வந்து ரூட் காஸ் தான் முக்கியமா பார்ப்போம். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு வந்து கரெக்ட்டா ரூட் இருக்கும் தானே! அதனால தான் இது வந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே ஈஸி. எல்லா பிரச்சனைக்குமே சால்வேஷன் கிடைக்கும். அதே மாரி ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்றது தான் வந்து காரணமா அமையும். அதனால வந்து நம்ம லங்ஸை ட்ரீட் பண்ணாலே நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு அது எங்க ஸ்கின் இருக்கோ அந்த ஆர்கன் வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம்னா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் தான் காரணம். சொரியாசிஸ் கூட ட்ரீட் பண்ணியிருக்கோம். சீரியஸாக சொல்லணும்னா எக்ஸிமா, சொரியாசிஸ், பிம்பிள்ஸ் எல்லாமே சரி பண்ண முடியும்.